அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். எல்லாம் நிறைவேறும் மாதத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தரால் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் இது. எனவே உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். வேதத்துல பாருங்களேன், ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையை பாருங்க. கர்த்தர் பிள்ளையை தருவேன்னு வாக்கு பண்றாரு. வருடங்கள் சென்று விட்டது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது. சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது. இனி இயற்கைப்படி அங்கே எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை, குழந்தை பெறுவதற்கான சான்றுகளும் இல்லை என்று ஒரு சாத்தியமில்லா சூழ்நிலை. ஏங்க, ஆபிரகாமுக்கெல்லாம் குழந்தை பிறகுமா? அதெல்லாம் சாத்தியமா? சாராள் பாட்டிமா, அந்த பாட்டியம்மாக்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும்? ஆண்டவர் நீங்க உங்களோட பேசுகிறாரு. சாத்தியமில்லா காரியங்களிலே என்னுடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஆமென். எனவே அவர்களுடைய சூழலை இப்படி பார்க்கிறப்ப அங்கே சாத்தியமே இல்லை. ஈசாக்கு வருவதற்கு சாத்திய கூறுகளும் இல்லை, சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உற்பவ திட்ட காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் தன் குமாரனை கையில் வைத்திருப்பாள். இல்ல, அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தைய அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ரோமர் 4 பாருங்களேன், 19ஆம் வசனம், 18ஆம் வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக சாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்பா, சாத்தியமே இல்லை என்றாலும் என் வார்த்தையை நீ நம்பு. நம்புகிறதற்கு எதுவே இல்லை அப்படி என்றாலும் என் வார்த்தையை நம்பு. ஏனென்று சொன்னால் என் வார்த்தை சாத்தியமே இல்லை என்றாலும் என் வார்த்தை நான் அனுப்பின நோக்கத்தை நிச்சயம் நிறைவேற்றும் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப சாத்தியமே இல்லாத சூழ்நிலைகளில் இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா? நான் இதிலிருந்து வெளிவருவதற்கு சாத்தியமே இல்லைங்க. எனக்கு இந்த நன்மை கிடைப்பதற்கு சாத்தியமே இல்லைங்க. எனக்கு அந்த வெளிநாட்டு வேலை கிடைப்பது சாத்தியமே இல்லைங்க. என் குடும்பம் சேர்வது சாத்தியமே இல்லாதது போல் இருக்கிறதுங்க. எங்களுக்காக அடுத்து என்ன செய்ய கொண்டு போற லீட் பண்ண ஆளே இல்லைங்க. சாத்தியமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, சாத்தியமில்லா சூழ்நிலைகளிலே என் வார்த்தை, என் நல்வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அந்த சூழ்நிலையை மாற்றி போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. சாத்தியமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அசாத்தியங்கள் சாத்தியமாய் மாறும். தேவனால் சொல்லப்பட்டவைகள், உங்களுக்கென தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிச்சயம் உறுதியாய் நிறைவேறி தீரும். உங்கள் சூழ்நிலை மாறும். கர்த்தர் சொன்னதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்கள் சீசன் மாறுகிறது, உங்க காலம் மாறுகிறது. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அவர் சொன்னதை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.